to tips and tricks. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கறோம்னா ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் சம்ஸ் தான் பார்க்குறோம். பட் இது சம் இல்லை, சம் வந்துட்டு பேசிக் கான்செப்ட் எப்படி நம்ம வந்துட்டு ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் சம்மை வந்துட்டு கிளியராக எழுதுவோம், பேசிக் கண்டிஷன்ஸ் எப்படி எழுதணும், அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் எப்படி எழுதணும் அதெல்லாம் சொல்லி நான் இது வந்துட்டு இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸில் வந்துட்டு நம்ம 1 to 12 சம்ஸ் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு உங்களுக்கு பேசிக் கான்செப்ட் எப்படி நம்ம வந்துட்டு அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் எழுதணும், பேசிக் கண்டிஷன்ஸ் எப்படி எழுதணும், கால்குலேஷன் எங்கே போடணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்துட்டு ஒரு கிளியர் வீடியோ. ஓகே, நான் நம்மளோட புக்கில் இருக்க ஃபஸ்ட்டு சம் எடுத்திருக்கேன். இந்த கொஸ்டினை வந்துட்டு ஆல்ரெடி இதோட ஆன்சர் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். அதோட வீடியோஸ்லாம் நம்ம வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ஸில் நான் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போது ஃபஸ்ட் கொஸ்டின், இது நமக்கு ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் சம்னு தெரிஞ்சிருச்சா, நம்ம கொஸ்டின் பார்த்துட்டு ஆன்சர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்துட்டு ஒரு ஃபார்மேட் வீடியோ. ஓகே, ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் சம்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்மளை வந்துட்டு ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்களா. ஸோ கொஸ்டின் நம்பர் எழுதிட்டு டிட்டர்மினேஷன்ஸ் ஆஃப் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் மிஸ்டர் ராஜன். இப்போ இந்த கொஸ்டினில் வந்துட்டு ராஜனோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதுவே பிரேம் அந்த மாதிரி வேறு ஏதாவது பேர் போட்டிருந்துச்சுன்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் மிஸ்டர் ராஜன், பிரேம் அந்த மாதிரி யாரோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் கண்டுபிடிக்க போகிறீங்க அந்த பேர் போட்டு டிட்டர்மினேஷன் ஆஃப் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் மிஸ்டர் ராஜன் இது எழுதுனதுக்கப்புறமா அசஸ்மெண்ட்டு ப்ரீவியஸ் இயர் ஃபுல் ஃபார்மில் நீங்கள் எழுதணும். ஏஒய் பிஒய்ன்னு மட்டும் எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் மார்க்கில் வந்துட்டு கன்ஃபார்ம் உங்களுக்கு மார்க் ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அசஸ்மெண்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் ஃபுல் ஃபார்மில் எழுதிட்டு நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்க டேட்ஸ் இதை நீங்கள் வந்துட்டு எழுதினாலும் ஓகே, எழுதாட்டியும் பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் இதை எழுதுனீங்கன்னா நீங்கள் போடுற சம்மில் வந்துட்டு கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது. நீங்கள் கொஸ்டின் பேப்பரை ரெஃபர் பண்ணாமல் நீங்கள் எழுதுனதை வச்சது மட்டும் நீங்கள் டேரெக்டாக சம் போடலாம். ஸோ உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஸோ லெஃப்ட் ரிட்டன் கொடுத்துருக்க டேட்ஸ் எழுதணும் கொஸ்டினில் இருக்கிறது. ஓகேவா, இப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் வந்துட்டு பிரேம் இந்தியா விட்டு லெஃப்ட் ஆனாங்க. இப்போ 15/3/2021 லெஃப்ட் ஆயிருக்காரு. ரிட்டர்ன் வந்துட்டு 31/8/2023 ரிட்டர்ன் 15 இயர்ஸ் இந்தியாவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸுமே நான் எடுத்து நோட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ எடுத்தோடனே டிட்டர்மினேஷன் எழுதியாச்சு, அசஸ்மெண்ட் இயர் ப்ரீவியஸ் இயர், அப்புறம் கொடுத்துருக்க டேட்ஸ். அப்புறம் நம்ம எந்த வருஷத்துக்கு கால்குலேஷன் பண்ணுவோம்னா ப்ரீவியஸ் இயருக்கு மட்டும்தான் நம்ம ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுவோம். ஸோ எடுத்தோடனே நீங்கள் ப்ரீவியஸ் இயர் எழுதிட்டு ப்ரீவியஸ் இயர் நம்மளுக்கு என்னது 2023 to 2024. ஸோ நான் இங்கே திருப்பியும் ப்ரீவியஸ் இயர் எழுதியிருக்கேன், நீங்கள் இங்கே எழுத வேணாம். பட் இதை நீங்கள் எழுதிங்கன்னா உங்களுக்கு கேல்குலேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மெத்தடை நீங்கள் இந்த சேம் மெத்தடை ஃபாலோ பண்ணுறது தான் பெஸ்ட். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் இயர் 2023 to 2024 எழுதினதுக்கப்புறம் நம்மளோட ஃபினான்ஷியல் இயர் எப்போதுமே ஏப்ரலில் ஸ்டார்ட் ஆகி நெக்ஸ்ட் இயர் மார்ச்சில் தான் முடியும். ஸோ ஏப்ரல் 2023 ஆரம்பித்து மார்ச் 2024 தான் நம்மளுக்கு இந்த ப்ரீவியஸ் இயர். ஓகேவா, ஸோ ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான், ஃபெப், மார்ச் எல்லாமே ஃபுல் ஃபார்மில் எழுதுங்க. இந்த ஆர்டரில் எழுதுங்க, ஹரிசாண்டல் ஆர்டரில் எழுதுங்க. ஸோ ஓகேவா, ஏப்ரல், மே, ஜூன் இந்த மாதிரி எழுதிட்டு நம்மளுக்கு இப்போ 23 எந்த வருஷத்துக்கு நம்ம கேல்குலேஷன் பண்ணுறோம், 2023 to 2024 இந்த வருஷத்துக்கு தான் கேல்குலேஷன் பண்ணுவோம். ஸோ இந்த வருஷத்தில் எந்த டேட்ஸ் இருக்கோ நீங்கள் அந்த டேட்டை வச்சு தான் நீங்கள் கேல்குலேட் பண்ண போகிறீங்க. ஸோ 31/8/2023 ரிட்டர்ன் ஆகிட்டாங்க அப்படிங்கிறாங்க. எப்போது ஆகஸ்ட் லாஸ்ட்டில் அந்த 31 ரிட்டர்ன் ஆகிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஜூலை வரைக்குமே அவங்க இந்தியாவில் இல்லையா. ஸோ எல்லாத்துலேயும் 000 போட்டுட்டு ஆகஸ்ட் 31 ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. 31 ரிட்டர்ன் ஆனால அந்த லாஸ்ட் ஒரு நாளையும் நம்ம எடுத்துப்போம். ஸோ ஆகஸ்ட்டில் ஒரு நாள் கணக்கு வச்சுப்போம். ஸோ செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான், ஃபெப், மார்ச் எல்லாத்துலேயுமே நம்ம ஃபுல் டேஸ் அப்படியே எழுதிடலாம். 30, 31, 30, 31, 31, 29 நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபெப் வந்துட்டு 2024 லீப் இயர். ஸோ 29 எல்லாத்தையும் ஆட் பண்ணி டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் நீங்கள் ஈக்குவல் மாதிரி இந்த மாதிரி போட்டுட்டு டோட்டல் வந்துட்டு 214 டேஸ். ஸோ ப்ரீவியஸ் இயர் கேல்குலேஷன் பண்ணியாச்சு. கேல்குலேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பேசிக் கண்டிஷன்ஸ். பேசிக் கண்டிஷன்ஸ் வந்துட்டு 2 பேசிக் கண்டிஷன்ஸ் இருக்குது. இதை நீங்கள் வந்துட்டு புக்கில் இருக்க இதே ஃபார்மேட்டில் தான் நீங்கள் எழுதணும். கட் ஷார்ட் பண்ணி எழுதவே கூடாது. ரொம்ப கட் ஷார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் மார்க்லாம் பயங்கரமாக குறைப்பாங்க. ஓகேவா, an individual is in India during the relevant previous year for a period amounting in all 182 days or more. Okay, basic condition starting எப்படின்னா an individual அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும் ரெண்டுமே. an individual is in India during the relevant previous year for a period for 182
days or more. ஓகேவா, இது ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷன். செகண்ட் பேசிக் கண்டிஷன்ஸ், இதுவுமே an individual is in India for a period amounting to 365 days or more in the 4 preceding relevant previous year and he is in India for a period of 60 days or more in the previous year. ஓகேவா, இந்த ரெண்டு பேசிக் கண்டிஷன்ஸ்மே நீங்கள் இந்த மாதிரி ஃபுல் ஃபார்மில் தான் எழுதணும், கட் ஷார்ட் பண்ணி எழுதக்கூடாது. ஓகேவா, நீங்கள் பேசிக் கண்டிஷன்ஸ் இப்படி எழுதுனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து செக் பண்ண போகிறீங்க. நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயரில் 182 days இருக்காங்களா, 214 days இருக்காங்க, 180 daysக்கு மேலேயே இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா. ஸோ since Mr. Rajan stayed more than the 182 days, that is 214 days in previous year, 214 days previous year இருக்காங்க, அதாவது more than the 182 days. ஸோ he satisfies the first basic condition. பேசிக் கண்டிஷன்ஸில் எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்குன்னு சொல்லி நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கா இல்லை செகண்ட் பேசிக் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கா அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டனால மிஸ்டர் ராஜன் இஸ் அ ரெசிடென்ட். பேசிக் கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா அவங்க வந்துட்டு ரெசிடென்ட். ஓகேவா, இப்போ அடிஷ்னல் கண்டிஷன்ஸ், பேசிக் கண்டிஷன்ஸ் எழுதுனதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் அடிஷ்னல் கண்டிஷன்ஸ். அடிஷ்னல் கண்டிஷன்ஸ்லேயும் நம்மளுக்கு 2 அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் இருக்குது. இதையுமே நீங்கள் ஃபுல் ஃபார்மேட்டில் இந்த மாதிரி தான் எழுதணும். பேசிக் கண்டிஷன் ஸ்டார்ட் ஆகுறது வந்துட்டு an individual is in India அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் வந்துட்டு he has to be in India அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். he has to be in India at least 2 out of 10 previous year preceding the relevant previous year. First additional condition. Second வந்துட்டு he has to be in India for at least 730 days in all 7 previous preceding relevant previous year. ஓகேவா, 2 வருஷம் 10 வருஷத்தில் ஏதாவது 2 வருஷம் இருக்கணும். 730 days இன் 7 ப்ரீவியஸ் ப்ரிசிடிங் ரிலவெண்ட் ப்ரீவியஸ் இயரில் இருக்கணும். ஓகேவா, இந்த 2 அடிஷ்னல் கண்டிஷன்ஸுமே அவங்க கன்ஃபார்ம் சாட்டிஸ்ஃபை ஆகியிருக்கணும். அப்போ தான் அவங்க ஆர்டினரி ரெசிடென்ட், இல்லாட்டி அவங்க வெறும் ரெசிடென்ட் மட்டும்தான். ஓகேவா, நம்மளுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க இவங்க வந்துட்டு 15 years இந்தியாவில் தான் இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு 10 வருஷத்துக்கு மேலேயே இருக்காங்க, அப்போனா 730 daysக்கும் மேலேயே இருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஸோ சின்ஸ் மிஸ்டர் ராஜன் லெஃப்ட் இந்தியா ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் ஸ்டேயிங் 15 years, he stayed more than the 2 years, more than the 730 days. ஓகேவா, both the additional conditions are satisfied, therefore Mr. Rajan is a ordinary resident. எழுதிட்டு நீங்கள் லாஸ்ட்டாக மிஸ்டர் ராஜன் இஸ் அ ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட் அப்படின்னு நீங்கள் எழுதி இதை நீங்கள் வந்துட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டாலும் ஓகே. ஹைலைட்டாக நீங்கள் போட்டிருக்க ஆன்சர் டேரெக்டாக அவங்க கேல்குலேஷன் கூட செக் பண்ணாமல் ரெசிடென்ட் ஆர்டினரி ரெசிடென்ட் ஓகே சம் கரெக்ட் அப்படின்னு போயிடுவாங்க. ஓகே, இதுதான் வந்துட்டு பேசிக் ஃபார்மேட். நான் இந்த வந்துட்டு ஒரு பிக்காக எடுத்து இந்த வீடியோட எண்டில் அட்டாச் பண்ணுறேன், கிளியராக பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டிட்டர்மினேஷன், அதுக்கப்புறம் அசஸ்மெண்ட் இயர் ப்ரீவியஸ் இயர், அப்புறம் நம்மளுக்கு கொடுத்துருக்க டேட்ஸ், அப்புறம் ப்ரீவியஸ் இயர்க்குள்ள கேல்குலேஷன் இந்த ஆர்டரில் எழுதிட்டு பேசிக் கண்டிஷன்ஸ், அப்புறம் பேசிக் கண்டிஷன்ஸில் எந்த பேசிக் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கு, ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷனா இல்லை செகண்ட் பேசிக் கண்டிஷன்ஸா அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிடுவோம். அப்புறம் அவங்க வந்துட்டு இஸ் அ ரெசிடென்ட், மிஸ்டர் ராஜன் இஸ் அ ரெசிடென்ட். பேசிக் கண்டிஷன்ஸ்க்கு அப்புறம் அடிஷ்னல் கண்டிஷன்ஸ். அடிஷ்னல் கண்டிஷன்ஸ்லேயே 2 அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ 2 அடிஷ்னல் கண்டிஷன்ஸுமே இவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ மிஸ்டர் ராஜன் இஸ் அன் ஆர்டினரி ரெசிடென்ட். லாஸ்ட்டாக மிஸ்டர் ராஜன் இஸ் அ ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட் ரெண்டுமே ஜாயின் பண்ணி எழுதிட்டு இதை நீங்கள் ஹைலைட் பண்ணி எழுதணும். இதுதான் பேசிக் ஃபார்மேட். எந்த சம் கொடுத்துருந்தாலுமே நீங்கள் இப்படி தான் எழுதணும். ஓகே, அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் ஃபுல்லாக பேசிக் கண்டிஷன்ஸ் ஃபுல்லாக எழுதிட்டு நீங்கள் லாஸ்ட்டில் அவங்க ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட்னு சொல்லி நீங்கள் எழுதணும். ஓகே, இந்த ஃபார்மேட் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு நான் வந்துட்டு ஹோல் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்குது. இப்போ வந்துட்டு அண்ட் இந்தியன் ஆஃபீஸர் வென்ட் ஃபார் அ க்ரூ அஸ் ஷிப் மெம்பர் அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு பேசிக் கண்டிஷன்ஸ்லாம் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த சம்ஸ் தான் எப்படி போடுறது அதெல்லாம் சொல்லிட்டு ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் சம்ஸ் மட்டும் ஹோல் சாப்டர் கவர்னு சொல்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் இருக்கும். ப்ளஸ் ஃபஸ்ட்டு 12 சம்ஸ் இந்த ரெசிடென்ஷியல் சம்ஸ்லேயே அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோட லிங்க்கும் இருக்குது. ப்ளஸ் இதே சாப்டரில் நம்மளுக்கு ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் இல்லாமல் இன்சிடென்ட்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் நம்மளுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்டோட பேசிக் ஃபுல் யூனிட்டுமே கவர் ஆகுற மாதிரி எப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷார்ட் சம் பிக் சம் 2 சம்மையுமே சேர்த்தாப்பில் நான் அந்த வீடியோவில் வந்துட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்குமே இருக்கும். 3 லிங்க்ஸ் இருக்கும், நீங்கள் அந்த லிங்க்கில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் செக்ஷன்ஸில் கேளுங்க. வேறு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு மேம் இது எப்படி வந்துச்சு, இந்த சம்முக்கு இது ஏன் வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் உங்களோட டவுட்ஸை கிளியராக கேளுங்க. நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.